சிற்பக்கலை எனும் உரைநடை உலகத்திலிருந்து தமிழ் சிற்பிகள் கல்லில் வடித்த கவிதைகளே சிற்பங்கள் என்பதனை நாமும் அறிந்து கொள்வோம். முதலில் நாம் சிற்பக்கலை என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இந்த கல், உலோகம், செங்கல், மரம் போன்றவற்றை கொண்டு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கக்கூடிய ஒரு கலையே சிற்பக்கலையாகும். தமிழரால் அழகியலையும் மரபையும் நுட்பங்களையும் தமிழர் சிற்பக்கலை குறிக்கும். இக்கலை பண்டைய காலம் முதற்கொண்ட தமிழரால் வளர்த்தெடுக்கப்பட்டுள்ளது. சங்க காலத்தில் மண், மரம், கந்தம், கல் ஆகியவற்றில் சிற்பங்கள் செதுக்கப்பட்டன. சிற்பத்தை உருவாக்கும் சிற்பி என எண்ணப்படுகின்றனர். செதுக்குதல் என்றால் என்ன? யானை, சிங்கம், குதிரை போன்ற உருவாக்கங்களுக்குள்ள வடிவில் உள்ள மனிதன் உருவாக்கங்களும் முகிலான காமதேனு போன்ற கற்பனை வடிவில் அமைந்த சிறப்பான உருவாக்கங்களும் உபயோகிக்கப்பட்டுள்ளன. களிமண் சிற்பங்கள் என்றால் என்ன? சுடுமண் சிற்பங்கள் என்பவை களிமண்ணால் சிற்பம் செய்து பக்குவமாக உலர வைத்து சூளை போன்ற முறையில் சுட்டெடுத்து செய்யப்படும் உறுதியான சிற்பமாகும். அவ்வாறு சுட்ட மண் சிற்பம் என்பதால் சுடுமண் சிற்பம் எனப்படுகிறது. மண்பாண்டங்களும் இம்முறையிலே செய்யப்படுகின்றன. சிற்பங்கள் என்றால் என்ன? இவை பொருள்களின் முன்னும் பின்னும் தெளிவாக தெரியுமாறு அமைக்கப்படும் சிற்பங்கள். எடுத்துக்காட்டு நடராஜர் சிலை. புடைப்புச் சிற்பங்கள் என்றால் என்ன? புடைப்புச் சிற்பம் என்பது பின்னணியில் இருந்து உருவங்கள் புடைத்து இருக்கும்படி அமைக்கப்படும் ஒரு சிற்ப வகையாகும். கல் என்று நினைத்தேன் உனையே, நீ யார் என்று சொன்னாய். சிற்பங்கள் வடிக்க ஆண்களும் பெண்களும் பயன்படுத்தப்படுகின்றனர். பௌத்த சமண சிற்பங்கள் பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் புத்தரின் உருவத்தை அமர்ந்து நின்று படுத்த நிலைகளில் சிற்பங்களை படைத்து வழிபட்டனர். சமண மதத்தினர் அருகே கடவுளின் உருவத்தையும் 24 தீர்த்தக்கரர் உருவங்களையும் சிற்பங்களை உள்ளனர். சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையனவாக உள்ளன. சிற்பங்களில் காட்டிலும் தமிழக சிற்பங்களையில் தனிமையுடனே திகழ்கின்றன. யோகாங்களும் நாட்டின் கலையும் கூறுவர்கள் தமிழ் சிற்பங்கலையில் இடம்பெற்றுள்ளனர். பெருமை சாற்ற புலவர்கள் தமிழும் வீரும் கடமை
கல், உலோகம், பைந்துதை, சிமெண்ட், செங்கல் ஆகிய பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகின்றது. எல்லை இல்லாத ஆதியே, எல்லாம் உணர்ந்த சோதியே, மலைமகள் உன் பாதியே, மலைமகள் உன் கைதியே. சிலையை களிமண்ணில் வைக்கவும். பிறகு கத்திரிக்கோலை கொண்டு மெழுகுவர்த்தியை சீர வேண்டும். பிறகு வெட்டிய மெழுகுவர்த்தியை இரட்டை கொதிநிலை செய்ய வேண்டும். இறுதியாக இரட்டை கொதிநிலை செய்த மெழுகுவர்த்தி ஊற்றிய பிறகு நமது சிலையை எடுக்கலாம்.